அமெரிக்க பிரசிடெண்டா பதவியேற்க போற டொனால்ட் ட்ரம்ப் அவங்க வந்துட்டு அவரோட ட்ரூத் தளத்துல வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்னு சொல்றதை விடக்கும் மற்ற நாடுகளுக்கு விடப்பட்ட மிரட்டல் அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்க டாலருக்கு பதிலா பிரிக்ஸ் கரன்சியா வேற எந்த நாடு அக்செப்ட் பண்ணாலும் அவங்க அமெரிக்காவுக்கு குட் பை சொல்ல வேண்டியதுதான். பாய் பாய். இதனால இந்திய பொருளாதாரமே வீழ்ச்சி அடையணும் சொல்றாங்களே, அது என்ன பிரிக்ஸ் கரன்சி? இந்த பிரிக்ஸ் கரன்சியால நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது பயன் இருக்கா? இதெல்லாம் பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டொனால்ட் ட்ரம்ப் அவங்க வந்துட்டு அடுத்த வருஷம், அதாவது 2026 ஜனவரி மாதம் வந்துட்டு அமெரிக்காவோட பிரசிடெண்டா பதவியேற்கிற நிலைமையில இப்போ வந்து அவர் வந்து ஒரு ட்ரூத் தளத்துல வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவோட கரன்சி அதாவது டாலர் இருக்கு இல்லையா, இந்த டாலருக்கு எதிராக எந்த நாடுகள் இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற இந்த கரன்சியை அக்செப்ட் பண்ணாலும் அவங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து குட் பை சொல்ல வேண்டியதுதான். இந்த மாதிரி அவர் வந்து அவரோட போஸ்ட்ல போட்டிருக்காரு. அப்படியே அவங்க வந்துட்டு இந்த பிரிக்ஸ் கரன்சியை ஆதரிச்சுட்டு அமெரிக்கால ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க நாட்டில இருந்து இந்த அமெரிக்காக்கு இறக்குமதி ஆகிற எல்லா பொருட்களுக்குமே 100% வந்துட்டு டாக்ஸ் விதிக்கப்படும். அப்படி ஒரு மிரட்டல் டோன்லயே அவர் வந்து அந்த போஸ்ட்டை வந்து போட்டிருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா, நீ இந்த பிரிக்ஸ் கரன்சியை அக்செப்ட் பண்ண அப்படின்னா அமெரிக்கால பிசினஸ் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறது தாங்க. நீங்க கேட்கலாம், இப்ப எல்லாமே நல்லா தானங்க போயிட்டு இருக்கு, இப்ப என்னத்துக்கு டாலர்ல இருந்து இன்னொரு கரன்சிக்கு மாறணும் அப்படின்னு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்தியாவுக்கு உள்ளாடி என்ன பிசினஸ் பண்ணாலும் சரி, என்ன பொருள் வாங்கினாலும் சரி, நம்ம வந்துட்டு இந்திய ரூபாயை தான் யூஸ் பண்ணுவோம். அதே இந்த உலகத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த நாடு கூட பிசினஸ் வச்சுக்கிட்டாலும் இந்திய ரூபாயை யூஸ் பண்றது இல்ல. அதுக்கு பதிலாக தான் நாம வந்துட்டு என்னது டாலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு பொருளை ரஷ்யாவுக்கு விற்கிறோம்னா ரஷ்யாக்காரங்க நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு அதை வந்து விற்கிறோமோ அந்த பணத்தை டாலருக்கு ஈக்குவலான அவங்க கரன்சிக்கு நமக்கு இங்க வந்து பே பண்ணுவாங்க. அந்த டாலரை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், இந்திய கரன்சிக்கு மாத்தி நாம வந்து எடுப்போம். இதனால தாங்க எப்பவுமே அமெரிக்கா வந்துட்டு செல்வாக்கான நாடாவே இருந்துட்டு இருக்கு. சரி, இதனால நமக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. ரஷ்யா உக்ரைன் வாரப்போ அமெரிக்கா வந்துட்டு ரஷ்யாவுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பொருளாதார தடையை போட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதனால ரஷ்யாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்றதுலயும் சரி, எக்ஸ்போர்ட் பண்றதுலயும் சரி பாதிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி யாராச்சும் அமெரிக்காக்கு எதிராக பண்ணியாச்சு அப்படின்னா அமெரிக்கா என்ன பண்ணிடுறாங்க, பொருளாதார தடை இந்த மாதிரி ஏதாவது வேலையை பார்த்து விடுறாங்க. இதனால ரஷ்யாவுக்கு மட்டும் பிரச்சனை வராதுங்க, ரஷ்யா கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்க மீதி எல்லா நாட்டுக்கும் தான் பிரச்சனை. இதுதான் அமெரிக்கா காலங்காலமா பண்ணிட்டு வர்ற வேலை. சோ இதனாலேயே ஒரு நாடு வந்துட்டு சொந்தமா முடிவெடுக்கிறதுல கூட சிக்கல் வருது. இப்போ அந்த பிரச்சனை தாங்க நம்ம இந்தியாவுக்கும் வந்திருக்கு. 2024ல பிரிக்ஸ் நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரிக்ஸ் அமைப்புனா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துருவோம். பிரிக்ஸ் அமைப்புனா வேற ஒன்றும் இல்லைங்க. பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா அண்ட் எஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. இவ்வளவும் சேர்ந்தது தான் பிரிக்ஸ். ஓகேவா? 2009ல தான் பிரிக்ஸ் அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த 2009ல ஸ்டார்ட் பண்ணும்போது சவுத் ஆப்பிரிக்காவை தவிர்த்து மீதி எல்லா நாடுகளுமே இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு பிரிக் அப்படிங்கிற பேர்ல தான் இருந்துச்சு. அந்த எஸ் வந்துட்டு வராது. இந்த பிரிக்கோட முக்கிய கொள்கையே ரெண்டு தாங்க. ஒன்று வந்துட்டு டி டாலரைசேஷன். இந்த டி டாலரைசேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, நாம வந்துட்டு மற்ற நாடுகள் கூட வந்து ட்ரேடிங் பண்ணுவோம் இல்லையா, இதுல வந்து நாம என்ன தான் யூஸ் பண்ணுவோம், டாலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டாலருக்கு பதிலாக வேற ஒரு கரன்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் டி டாலரைசேஷன். இதுதான் முதல் கொள்கை. தென் ரெண்டாவது கொள்கை என்ன அப்படின்னா பிரிக் பேங்க் அப்படிங்கிறது. இப்போ வேர்ல்டு பேங்க் இருக்கு, IMF இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக பிரிக் பேங்க் அப்படிங்கிறத நம்ம வந்து கொண்டு வரணும். ஏன் இந்த வேர்ல்டு பேங்க், IMF இதுக்கு பதிலாக வந்து பிரிக் பேங்கை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த எல்லாத்துலயுமே ரொம்பவே ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கக்கூடியது யூஎஸ். அதுக்கு பதிலாக பிரிக் பேங்கை கொண்டு வரணுங்க. இது ரெண்டு தான் இவங்களோட மெயின் கோலாவே இருந்துச்சு. மொத்தத்துல சொல்ல போனா யூஎஸோட ஆதிக்கத்துக்கு எதிராக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தாங்க இது. இதுல வந்து அந்த 2009ல வந்து பிரிக் அப்படின்னு தானே இருந்துச்சு. 2010ல தான் இந்த சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறது வந்து ஜாயிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் பிரிக்ஸ் அப்படின்னு மாறுச்சு. இப்போ வரைக்குமே 40 நாடுகள் வந்துட்டு இதுல சேர ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. இதுல வேற 2024ல மட்டுமே 4 நாடுகளா புதுசா சேர்த்திருக்காங்க. பிரிக்ஸ் அமைப்பு பத்தி எவ்வளவு தூரம் சுருக்கமா சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சுருக்கமா சொல்லியிருக்கேங்க. பேக் டு த டாபிக் வரலாம். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ரஷ்யாவுக்கு வந்துட்டு அமெரிக்கா வந்து பொருளாதார தடை போட்டு வந்து பிரச்சனை கொடுத்துச்சு அப்படின்னு. அதே போல இப்போ இந்த பிரிக்ஸ் அமைப்புல பல நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா நாட்டுக்குமே மறைமுகமா மிரட்டல் விடுத்த மாதிரி தாங்க இப்போ ட்ரம்ப் அவங்க போட்ட போஸ்டே இருந்துச்சு. ஒன்று என் கரன்சில ட்ரேடிங் பண்ணு, இல்ல அமெரிக்க கரன்சில கடையை நடத்தவே விட மாட்டேன். இதனால இந்தியாவுக்கு என்ன சிக்கல்?
அப்படின்னு தானே பாக்குறீங்க. இந்தியாவோட பிக்கஸ்ட் ட்ரேடரா இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தாங்க அமெரிக்கா. குறிப்பா சொல்லணும்னா டெக்டைல்ஸ்ல, மெடிசன்ல, ஐடில, ஜுவல்ஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயுமே அமெரிக்கா கூட நாம வந்துட்டு ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இப்போ வரைக்குமே இருக்கோம். பட் அமெரிக்கா இது எல்லாத்துக்குமே இம்போர்ட் டாக்ஸ் 100% போட்டு அமெரிக்கால பிசினஸே பண்ண விடாம பண்ணிடுவாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம வேற நாட்டுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ளேயும் பிசினஸ் பண்ண விட மாட்டான். குறிப்பா இந்த G7 நாடுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க பிசினஸ் ரொம்பவே அடி வாங்கும். இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லங்க, யார் அமெரிக்க கரன்சிக்கு எதிராக பிரிக்ஸை பயன்படுத்த தொடங்கினாலும் அந்த நாட்டுக்கு இதுதான் நிலைமை. அப்படித்தான் அவர் போட்ட போஸ்ட்டை பார்த்தா தெரியுது. சரி, பிரிக்ஸ் கரன்சியை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? இப்போது நம்ம வந்துட்டு $100 மில்லியன் ரஷ்யா கிட்டே இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சால் நம்ம அதை டாலரில் இருந்து ரூபாய்க்கு மாற்றுறதுக்கு கன்வர்ஷன் ஃபீஸே நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னா பேங்கு கொடுக்குறது, புரோக்கர் காசு, இந்த மாதிரி நிறைய வந்து பிடிப்பாங்க. இதே தான் நமக்கு இம்போர்ட் பண்ணுற வேறு கண்ட்ரீஸுக்கும் இந்த மாதிரி டாலர்ஸில் வந்து மாற்றும் போது கன்வர்ஷன் ஃபீஸ் வந்து அவங்களுக்கும் நிறையவே பிடிப்பாங்க. பட் இந்த பிரிக்ஸில் நம்ம வந்துட்டு ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த சிக்கல் எதுவுமே வராது. அதே போல் டாலரோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மதிப்புக்கு எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்காது. போன வருஷம் ஒரு டாலர் 80 ரூபாய்னா இந்த வருஷம் 85 ரூபாய்னு இருக்கும். ஆனால் நம்ம வாங்குற எண்ணெயோட அளவு மாற்றமே இருக்காது. பிரிக்ஸ் கரன்சினா ஸ்டேபிளாக இருக்கும். இதனால டாலரோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும், குறைஞ்ச ரேட்டுக்கு இம்போர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்னும் நல்லாவே டெவலப் ஆகும். இதெல்லாம் தான் பிரிக்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால வர பெனிஃபிட். நீங்கள் இந்தியா எந்த சைடில் ஸ்டாண்ட் எடுக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.